சித்திரை திருவிழாவில் கலாட்டா, பெண் பிரச்சனையா, போலீஸ் விசாரணை. உனக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? ஜஸ்ட் டைம் தானே கேட்டா. பாப்பா, காவலுக்கு இருக்கிற நாய் வர்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து குறைக்காது. எவனா இருந்தாலும் குறைக்கும். எல்லாம் மீறினா கடிக்கும். என்ன அடிக்காதீங்கடா. என்னாச்சு? சாரிடா. என்னாலதானே நீங்க எல்லாரும் இப்படி ரத்தம் சிந்தி இருக்கீங்க. பரவாயில்லண்ணே. ஆமா, மாலுவுக்கு எதுவும் ஆகலையே. மாலு சொல்லுப்பா. மாலுவு கொண்டு அவளட. அதான் ரவுடி கடை எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மாலுவை தூக்கி வண்டியில போட்டு போயிட்டாங்களா? ஆனா மாலு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி உங்களை பாக்குறதுக்கா இங்க வந்தாங்க. மாலு இங்கேயும் வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. பார்க்க வந்தது மட்டும் இல்ல, உங்க நெத்தியில அடிபட்டதை பார்த்து முத்தம் கொடுக்க அப்படி குனிஞ்சாங்க. முத்தம் குனிஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுப்பா. அப்போ என்னாச்சு? என்னாச்சு? கட்டி இருந்த தாலி வெளியில வந்து உழுந்துச்சு. அத பார்த்த உடனே அப்படியே கையில புடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அதான்டா கலாச்சாரம். அதான்டா நம்ம பொண்ணுங்களோட பண்பாடு. டேய், நான் இனிமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பலடா. அழாதீங்கண்ணே. அண்ணே, நீங்க அடி வாங்கினால மாலிச்சுக்கு உங்க மேல அன்பு இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படிங்கிறியாடா? அண்ணே, ஜூஸ் குடிக்கிறீங்களா அண்ணே? ஜூஸ்லாம் ஒண்ணு வேணாம்டா. வேணா இந்த டிஃபனை சாப்பிட்டுக்கிட்டோமாடா. ஐயோ, இது மூச்சா போறது. கீழே போடுங்க. மூச்சா? ச்சே, இனி ஒரு செகண்ட் என்னால இங்க இருக்க முடியாது. நான் என்ன பண்றேன், தேவைக்கு அதிகமாவே உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து போறேன். இந்த வச்சுக்கடா. ஆஸ்பத்திரி பில் எல்லாம் கட்டிட்டு மதுரைக்கு வந்து சேர்க்கடா. அம்மா. சார் என்ன சார் இந்த கண்டிஷன்ல எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு இன்னும் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. என்னது? இந்த சின்ன காயத்துக்கு சிடி ஸ்கேனா? அது சரி, இன்னைக்கு பாதி ஆஸ்பத்திரியில இதான் நடக்குது. எல்லாம் பிசினஸ்ல பூந்து ஆஸ்பத்திரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நேத்து ரவுடிங்க அடி வாங்கும்போது SOS நீ அது என்னது? எஸ்ஓஸ்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? ஆபத்து நேரத்துல கப்பல்ல யூஸ் பண்ற கோட் வேர்ட்ரா. சேவ் அவர் சோல்ஸ்னா அர்த்தம். ஐயோ, நம்மள ஆளை வச்சு அடிச்ச பொண்ணு மறுபடியும் வராளே. என்ன ஆளுங்க பின்னாடி வராங்களா? மாமா, எனக்கு கோமா. நான் டெட் பாடி. ஐயோ, நான் தூங்கிட்டேன். சாரி. பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு போறா. உங்கள யாருக்காவது துளசி பெருமாளையாவை தெரியுமா? எதுக்கு சிஸ்டர்? இல்ல, அந்த பொண்ணு துளசி பெருமாளையா கார்ல வந்து இறங்குச்சு. பெரிய இடமாச்சு, அதான் கேட்டேன். சொல்லுங்க ஐயா. துளசி பெருமாள் சின்ன விஷயத்தை உங்க ஆளுங்க பெருசு பண்ணிட்டாங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு விளங்கலையே பங்காளி. டிராமா பண்ணாதீங்க. பூம்புகார்ல உங்க பொண்ணுகிட்ட நம்ம பசங்க ஏதோ தமாஷா பேசிருக்காங்க. அதுக்கு உங்க ஆளுங்க கட்டு போடுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நீங்க எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது தப்புன்னு இப்ப நினைக்கிறேன். ஐயா, முதல்ல அது எங்க வீட்டு பொண்ணே இல்ல, விருந்தாளியா வந்துச்சு. கூட துணைக்கு வந்தவன் தான் அந்த கொம்பை. அவன் தான் அவசரப்பட்டு கை நீட்டிட்டான். நேத்து அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க பங்காளி. விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. அது எப்படிங்க விடுறது? அடி வாங்கினது நாங்க. எந்த ஊருன்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். மதுரையில காளிமார்க் சோடா கம்பெனி ஓனரோட ஒரே பொண்ணு. மதுரையா? அப்ப நம்ம ஊருக்காரன் தான் நம்மள அடிச்சிருக்கான். நாங்க வெளில போய் யாரும் வராம பாத்துக்கிறோம். நீ உள்ள போய் பட்டைய கிளப்பு. டேய் வாடா. ஏய், யாரா வேணும்? கொம்பை எங்க? நீ யாரா? நீ மட்டும் மதுரை இல்லடா, நானும் மதுரைக்காரன் தான்.
பண்ண தரிசாயிடுவேன். டேய் ஐயா வராரு, இங்க நடந்து ஏதோ அவருக்கு தெரிய வேண்டாம்டா. வணக்கம்யா. வணக்கம்யா. ஆமா, என்னடா நெத்தியில ரத்தம்? அதுவா, சோடா கிரேட் தூக்கும் போது இடிச்சுக்கிட்டயா. இடிச்சுக்கிட்டியா இல்ல அந்த காலேஜ் பசங்க இடிச்சுட்டானுங்களா? பூம்புகார்ல வாங்கினத மொத்தமா திருப்பி கொடுத்துட்டு போறானுங்களா? ஐயா வெக்கமா இல்ல? எதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியுமாடா? இதை இப்படியே விட்டுடு. வம்ப வளர்க்குறன்னு போய் என் பொண்ணு பேர் வெளியே வந்து வேணாம், விட்டுடு. கும்பா ஐயா, வாழ்க்கையும் வியாபாரம் தாண்டா. லாபம் மட்டும் நமக்கு வரணும், நஷ்டம் எதிராளிக்கு போகணும். அதுவும் அவனுக்கே தெரியாம. ஆப்பிள் ஜூஸ் என்ன விலை? 13 ரூபா. என்கிட்ட 5 ரூபா தான் இருக்கு. 5 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது. கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொடுங்கண்ணே. ஓகே, இந்த ஜூஸ் 5 ரூபா குடி. சூப்பர். ஆஹா, நல்லா தானே இருக்கு. ஏன் 5 ரூபா விலை? ஈ விழுந்ததுக்கு அவ்வளவுதான்டா வேலை. இதுக்கேண்டா இவ்வளவு சவுண்ட் குடுக்குற? கரப்பாம்பூச்சி விழுந்ததே எவ்வளவு ஜாலியா ரசிச்சு குடிக்கிறான்பா. இதுக்கு பேர் தான்டா கிளியரன்ஸ் சேல். கதிர், அந்த சோடா கம்பெனிக்காரன் பொண்ணை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. பொண்ணு பேரு அஞ்சலி, விஓசி காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கண்ணே. Who is that? வாங்க வாங்க, 4 ஜூஸ் போடவா? டேய், அவன் என்ன பக்கத்தாண்டா ஜூஸ் குடிக்க வந்திருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. என்னது தெரியலையா? பூம்புகார், நிலா, மாயாவரம், ஹாஸ்பிட்டல், ஃபீலிங்ஸ், கிரைங்ஸ். ஓ, நீங்களா? எங்க உங்க ஃபைட் மாஸ்டர்? என்ன ஃபைட் மாஸ்டரா? பதிலுக்கு உங்க ஃப்ரெண்டு எங்க ஃபேக்டரிக்கு வந்து கொம்பன் அடிச்சிருக்காருல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஹலோ. ஹலோ. இப்ப ஆத்திரம் தீந்துருச்சா? அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். யாருக்கிட்ட என்ன வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருவேன். ஹாய் கேர்ள்ஸ், ஹியர் இஸ் யுவர் ஜூஸ். அண்ணே, நான் கொடுக்குறேனே. பாட்டிக்கு குடிக்க தண்ணியாவது கொடுத்துருக்கேன் நீ. அதனால பேசாதீங்கண்ணே. இந்த ஒயிட்டி. ஹே பிளாக்கி. அப்படி போகுதா கதை? ஜூஸ் எப்படி? சூப்பர், நல்லா இருந்துச்சு. Thank you. எவ்வளோ? 4 into 13, 52 rupees. ஐயோ வேணாம். ஏன்டா? என் அக்கவுண்ட்ல எழுதிக்கோங்க. ஐயோ வேண்டாம், நானே கொடுத்துடுறேன். குடுமா. நீங்க தந்தாலும் அவர் வாங்கிக்க மாட்டாரு. ஏன்டா? ஏன்னா அவர் எங்க அண்ணன் மாதிரி. சென்டிமெண்டா பேசி சிதைக்கிறானுங்க. Thank you. அஞ்சலி, போலாம். ஓசியில வந்து ஓ போட்டு போயிட்டாளுங்க. இதுக்கு பேசாம 1/4 போட்டு இருந்திருக்கலாம். பாப்பா, நான் தான் பேசுறேன். பிக்கப் பண்ண வரலாமா? டேய், பாப்பாவும் இல்ல பீப்பாவும் இல்ல. போன வை. என்ன பாப்பான்றான், பிக்கப்ன்றான். பல்லான மேட்ரா? டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது? ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேங்க. ஓ, நீங்களா? ஒரு ராங் நம்பர் அவன் நினைச்சு. ஆமா, ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ, நம்ம 2 பேர் போனும் மாறிடுச்சுங்க. ஒரே மாடலுங்கிறதுனால ஜூஸ் கடையில நான் தான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா ஆமாங்க, இது ஏன் செல்போன் இல்ல. சரி, இப்போ போனை மாத்திக்கணுமே. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, வரேன். நான் இப்போ டான்ஸ் கிளாஸ்ல இருக்கேன், முடிய லேட் ஆகும். நாளைக்கு மீட் பண்ணி மாத்திக்கலாமா? ஓகேங்க. சரிங்க, பாய். பாய். சாரி.
ஹலோ. நான் தாங்க கதிர் பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. எனக்கு எஸ்எம்எஸ் மிஸ்ட் கால் ஏதாச்சும் வந்துச்சுங்களா? ஒன்னும் வரலங்க. குட் நைட். என்னங்க? நீங்க எனக்கு குட் நைட் சொன்னீங்க, பதிலுக்கு நான் குட் நைட் சொல்றதுக்குள்ள வெச்சிட்டீங்களே. சாரி, சொல்லுங்க. குட் நைட்டுங்க. ஓகே, குட் நைட். சும்மா 100 பேர் எஸ்எம்எஸ் அனுப்புவானுங்க, இப்பன்னு ஒருத்தன் கூட அனுப்ப மாட்டான். ஹலோ, என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். நான் செல்போன் வாங்கினதுல இருந்தே அவுட் கோயிங்ன்ற ஃபெசிலிட்டியே கிடையாது, ஒன்லி இன்கமிங் மட்டும்தான். தமிழ்நாட்டுல பாதி பேர் இன்கமிங் மட்டும் உள்ள செல்போனோட தான் சுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது போல. என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, நாளைக்கு காலையில வரும்போது என் செல்லுக்கு சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்களா? உங்க செல்லுக்கு நான் சார்ஜ் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க. டேய் அங்க பாரு, கதிரோடைய ஆள்டா அஞ்சலி. டேய் கதிருக்கு இன்ஃபார்ம் பண்றா. ஏய் கதிர், உன் அஞ்சலி ஒயிட் கலர் சுடிதார்ல ரெட் கலர் கார்ல மேலமாசி வீதியில போயிட்டு இருக்காடா. நீ உடனே வந்தா அவளை பார்க்கலாம். அப்பல கார் சிக்னல் நிக்குது, சீக்கிரம் கிளம்பி வாடா. என்னடா ஆறேன், அவள் போறானதும் கட் பண்றான். குடு. டே கதிர், உன் ஃபிகர் பத்தி சொன்னதும் டப்புன்னு கட் பண்றியாடா, நியாயமாடா இது? ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சா? உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணாரு. யாரோ உங்க லவ்வரா மேலமாசி வீதியில ஒயிட் கலர் சுடிதார்ல ரெட் கலர் கார்ல போயிட்டு இருக்காங்களாம். உடனே வந்தா பார்க்கலான்னு சொன்னாரு. ஓகேங்க, பை. பை.